முதலமைச்சர் விஜய்க்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். வரலாற்றில் முதல் முறை தமிழக சட்டசபையில் ஒரே வரிசையில் திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள் அமர்ந்தனர். சட்டசபை உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த அதிமுகவினர் 2 கோஷ்டிகளாக வந்தது கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள 7 கோரிக்கைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சட்டசபைக்கு வருகை தந்து எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். அப்போது முதலமைச்சர் விஜய்க்கும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வணக்கம் செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ளேன். என்னை வெற்றி பெற வைத்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கும் அனைவருக்கும் நன்றிகள். இந்த வெற்றியை கேப்டன் விஜயகாந்திற்கு உரித்தாக்குகிறேன். விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்றார். மற்றொரு கேள்விக்கு பதில் அளித்த அவர், முதல் அமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், விஜய்க்கு கட்டாயம் நேரம் கொடுக்க வேண்டும், அவருக்கு உரிய அவகாசம் கொடுப்போம், அதன் பிறகு மக்கள் பிரச்சினைகளையும் தமிழகத்தின் உரிமைகளையும் சட்டசபையில் பேசுவோம் என்றார். முன்னதாக எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற பின் தமிழக முதல்வர் விஜய்க்கு வணக்கம் தெரிவித்த போது விஜய் எழுந்து நின்று பிரேமலதாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்து தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. தனி பெரும் கட்சியான தாவேகா பல்வேறு கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. தமிழக முதலமைச்சராக விஜய் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். தாவேகா ஆட்சி அமைந்த பின்னர் முதல் முறையாக சட்டசபை இன்று கூடியது. தற்போது புதிதாக தேர்வாகியுள்ள எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பதவியேற்று வருகின்றனர். இந்த நிலையில் சட்டசபையில் இதுவரை கண்டிராத வித்தியாசமான நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. அதாவது, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அருகருகே அமர்ந்துள்ளனர். திமுக 1967ஆம் ஆண்டிலும் அதிமுக 1977ஆம் ஆண்டிலும் ஆட்சிக்கு வந்த நிலையில் அன்றில் இருந்து இரு கட்சிகளே தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி புரிந்து வந்தனர். தற்போது தனி பெரும் கட்சியாக உருவாகி ஆட்சியை பிடித்துள்ளதால் திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளன. அதேபோல் அதிமுக 2வது முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வது இதுவே முதல் முறை. தமிழக சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் முன்னாள் முதல்வர் இபிஎஸ்க்கு எதிராக முக்கிய நிர்வாகிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி ஆகியோர் போர்க்கொடி உயர்த்திய எம்எல்ஏக்களை ஒன்றாக திரட்டி தனி ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் இன்று எம்எல்ஏ பதவி ஏற்புக்கு வந்த அதிமுகவினர் இபிஎஸ் உடன் தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கருப்பண்ணன், ஓ.எஸ். மணியன் உள்ளிட்ட வெகு சிலர் ஒரு பிரிவும், இபிஎஸ் உள்ளே சென்ற பிறகு வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் வந்தனர். அவர்களுடன் சில எம்எல்ஏக்களும் வந்தனர். அப்போது அங்கு வேறு சில எம்எல்ஏக்களும் காத்திருந்தனர். அவர்கள் வேலுமணி, விஜயபாஸ்கரை உள்ளே அழைத்து சென்றனர். இப்படி தனித்தனியாக சட்டசபைக்கு சென்ற இரு கோஷ்டிகளும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவில்லை. அதிமுக இரு கோஷ்டியாக பிரிந்திருப்பது இந்த செயல்பாடுகளால் தெரிய வந்துள்ளது. இந்த காட்சிகளை நேரில் பார்த்த தொண்டர்கள் கட்சியின் எதிர்காலம் என்ன ஆகும் என்று கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தெலுங்கானாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பெட்ரோல் மற்றும் உரங்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், அந்நிய செலாவணியை சேமிக்கவும் பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் விமர்சித்துள்ள ராகுல் காந்தி, நேற்று பிரதமர் மோடி மக்களிடம் தியாகங்களை கோரியுள்ளார். தங்கம் வாங்காதீர்கள், வெளிநாடு செல்லாதீர்கள், பெட்ரோல் பயன்பாட்டை குறையுங்கள், உரம் மற்றும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள், மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யுங்கள், வீட்டிலிருந்தே வேலை செய்யுங்கள் என்று இவை வெறும் உபதேசங்கள் அல்ல, இவை தோல்விக்கான ஆதாரங்கள். கடந்த 12 ஆண்டுகளில் எதை வாங்க வேண்டும், எதை வாங்கக்கூடாது, எங்கே செல்ல வேண்டும், எங்கே செல்லக்கூடாது என்று பொதுமக்களிடமே சொல்லும் அளவிற்கு நாட்டை அவர் ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார். ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்கள் பொறுப்புகளில் இருந்து தப்பிப்பதற்காக பழியை மக்கள் மீது சுமத்துகிறார்கள். சமரசத்திற்குள் உள்ளான ஒரு பிரதமரால் நாட்டை வழிநடத்துவது என்பது இனி அவரது எல்லைக்கு உட்பட்டதாக இருக்காது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.